ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். ஸோ இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வந்து நான் பண்ணுவேன்ட்டு நான் நினச்சி பார்க்கல. ஆனால் இது வந்து ஒரு புது முயற்சி தான். நம்மளோட யூடியூப் சேனலில் இது வரைக்கும் ஒரு லைவ் இன்ஜினியரிங், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போது வந்து ஒரு புது பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். தியானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். தியானம் பற்றி எனக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு சூழ்நிலையில் போய் அந்த சூழ்நிலையிலேருந்து எனக்கு ஒரு சில புத்தகம்ஸ்லாம் வந்திருந்தது. நான் அப்போ எனக்கு படிக்க டைம் கிடைக்கல. ஸோ இந்த சிவவாக்கியர் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணணுன்ற ஒரு ஐடியா வந்து தோணுச்சு. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுல எனக்கு இருக்கிற சேலஞ்ச் என்ன அப்படின்னா சாரி இந்த பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுல எனக்கு இருக்கிற சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ஸோ இந்த புத்தகத்தில் ஒரு அருமையான கான்செப்ட் வந்து ஒளிஞ்சிட்ருக்கு. நம்ம சோல் வந்து எங்கே அடைப்பட்டிருக்கு, அது எப்படி உத்வேகம் கொடுக்கறது, தியானம் எப்படி ப்ரொசீஜராக பண்ணுறது, நம்ம ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இது உள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. பட் இதை புரிஞ்சிக்கலாம். ஆனால் எடுத்து சொல்கிறோம் இல்லையா? நம்ம எடுத்து சொல்கிறது வந்து பப்ளிக் டொமைன். ஸோ இந்த புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே சொன்னோம் அப்படின்னா, ஸோ அது வேரியஸ் கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு வேறு மாறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஸோ இதில் இருக்கிற கான்செப்டை மட்டும் பிரித்து எடுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய சிக்கல். ஏன் அப்படின்னா, இதுக்குள்ளே ஹிஸ்ட்ரி இருக்குது, ரிலிஜியஸ் சம்மந்தமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே தவிர்த்து உள்ளே இருக்கிற கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அது ப்ரூவன் ஃபேக்டோடு சொல்லணும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இந்த புத்தகத்தில் வடமுனை, சுழுமுனை, பின்கலை அப்படின்னு பேர் கரெக்டானு தெரியல, நான் லைட்டாக தான் படித்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ இந்த 3 மூச்சு பாதைகளும் நம்ம உடம்புல எப்படி இருக்குது, அது எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நான் ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுவும் இதுவும் எவ்வளோ அலைன் ஆகுது, ஸோ இதில் இருக்கிற சொல்கிற பயிற்சி எனக்கு என்ன புரிஞ்சிருக்கு, ஸோ இதை தான் நான் வந்து சொல்லலான்னு இருக்கேன். ஸோ இப்படி சொன்னால் தான் அது வந்து கரெக்டாக போகும்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே சொல்கிறதுக்கான பிளேலிஸ்ட் இது கிடையாது. இருக்கிற சேலஞ்சாக நான் அதுதான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஐ ஹோப் நான் வந்து இதை என்னால் பண்ண முடியும்ன்ட்டு நான் நம்புகிறேன். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு புத்தகம் படித்தேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த புத்தகத்தை ஏன் விட்டுட்டேன் அப்படின்னா, அடுத்து கண்டினியூ பண்ணுறது ஏன் விட்டுட்டேன் அப்படின்னா, ஸோ நிறைய பேருக்கு வந்து கொஷின் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க சந்நியாசம். உதாரணத்துக்கு விவேகானந்தர். இந்த கிரியா யோகம் யாரோட முயற்சியில் வந்தது அப்படின்னா மகாவதார் பாபாஜி. ஸோ ஒரு சன்னியாசி கண்டுபிடிச்ச ஒரு பயிற்சி. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு பாரதியோட சிஷியன். ஸோ பாரதி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு என்னோட நாலேஜுக்கு படி பார்த்தோம் அப்படின்னா, முழுக்க சந்நியாசன்றது குடும்ப இல்வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு சரி வராது. சன்னியாசின்றவன் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு கிழிஞ்ச சொக்கா போட்டுக்கிட்டு எப்படி ஒன்றாலும் இருக்கலாம். ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவனால அப்படி இருக்க முடியாது. அவன் காலையிலேருந்து வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், 4 காசு சேர்த்து வைக்கணும், குழந்தை குட்டிங்களை பார்த்துக்கணும். அப்படின்றவனுக்கு இந்த சந்நியாசன்ற முறை வந்து செட் ஆகாது. இது வந்து பாரதியோட கருத்து. சந்நியாசத்தை கடைப்பிடிக்கிறவரால் மட்டும்தான் கடவுள் அடைய முடியுமா? ஏன் அப்போ குடும்ப இல்வாழ்க்கையில் இருக்கிறவனால இறைவனை அடைய முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டார் பாரதி. ஸோ முடியும்ன்றதையும் ப்ரூஃப் பண்ணார். எப்படி அப்படின்னா, ஸோ இது எல்லாமே எனக்கு அன்னைக்கு டேட்டில் வந்த கேள்வி. நானும் அது சரின்றதுனால தான் இதை கண்டினியூ பண்ணாமல் தள்ளி வச்சுட்டு, ஸோ நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போனேன். பட் ஆனால் அங்கேருந்து நான் இதை இப்போ எப்படி ஓவர் கம் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி தான் இப்போ கொடுக்கணும்னு விரும்புகிறேன். ஸோ பாரதி என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஒரு 6 வயசு பையன், அப்பா இல்லாத பையன் அம்மா, அக்கா, தங்கச்சிகளாக வந்தால் வந்து கஞ்சி ஊற்றணும் அப்படின்னா, அப்போ அவனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இதை மட்டுமே பயிற்சி பண்ணிக்கிட்டு 4 வேளை தொழுது 3 வேளை தொழுது சாமியை மட்டும் இறைவனை மட்டுமே கும்பிட்டுருந்தான் அப்படின்னா, அப்போ அவன் எப்படி குடும்பத்தை காப்பாற்றுவான் அப்படின்றது ஒரு கேள்வி. ஒரு சில செல்வந்தர் வந்து கையில் இருக்கிற காசை கொடுத்துட்டு அவருக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் இந்த பாதையில் பயணம் பண்ணலாம். பட் ஆனால் இந்த மாதிரி பீப்புளுக்கு இது எப்படி செட் ஆகும் அப்படின்ட்டு அவர் ஸ்ட்ராங்காக ஒரு கொஷின் எடுத்து வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அப்போது அந்த பையனுக்கும் அவர் சொல்யூஷன் சொல்கிறாரு. தொழிலை பாரு, உன் தொழில் தான் இறைவன், உன் தொழிலுக்கு நீ உண்மையாயிரு, இறைவன் கண்டிப்பாக உன்னை வந்து சேருவான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இறைவனை அடையிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. உனக்குள்ளே நீ உண்மையாக இருந்த அப்படின்னா, உன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு நீ உண்மையாக இருந்த அப்படின்னா, உன் தொழிலுக்கு உண்மையாக இருந்த அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிக்கும் நீ உண்மையாக இருந்த அப்படின்னா கண்டிப்பாக இறைவன் கிட்ட நீ போவ அப்படின்ட்டு பாரதி சொல்கிறாரு.
ஸோ இந்த ஒரு ஐடியாலஜியில் தான் நான் வந்து இதை விட்டுட்டேன். பட் நான் இப்போ திருப்பி தொடர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதான் அந்த சிவவாக்கிய வீடியோ போட்டேன் இல்லையா? அந்த வீடியோ போட்ட உடனே சரி ஓகே இந்த தியானம்ன்ற ஒரு கான்செப்டை வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ புரிஞ்சிக்கலாம் அப்படின்ற ஒரு திங்கிங்கில் தான் வந்து இந்த புத்தகத்தை வந்து எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து தோணுச்சு. அப்படி தோணுறதுனால இருக்கிற சேலஞ்சு என்னன்றதை நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ இது வந்து மதத்தாலையும் வரலாற்றாலையும் இந்த தியானம்ன்ற ஒரு கான்செப்ட் பின்னி பிசைஞ்சிருக்கு. அதுலேருந்து இந்த தியானம் மட்டும் பிரித்து எடுக்கணுன்றது லேஸ்பட்ட விஷயம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மதம்ன்றது நம்ம போட்டுட்டு இருக்க சட்டை தான். ஸோ உள்ளுக்குள்ளே ஒரே மாதிரியான சரீரம், ஒரே மாதிரியான ரத்தம் தான் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதனால் இறை சக்தி கிட்ட போகிறதுக்கு ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. அதில் முதல் ப்ராசஸ் உருவ வழிபாடு. இந்த உருவ வழிபாடில் தன்னை மீறி ஒரு சக்தி இருக்குன்றதை நம்ம உணரணும். எல்லாரும் சமம் அப்படின்றத நம்ம வந்து உணரணும். இதுக்காக தான் உருவ வழிபாடு உள்ளதா நான் நம்புகிறேன். இதுலேருந்து 2வது ஸ்டெப்புக்கு போனோம் அப்படின்னா சக மனுஷனை தன்னை மாதிரியே மதிப்பு மரியாதை கொடுக்கணும். யாரையும் இழிவாக பேசக்கூடாது. இதை கடந்தாதான் சாதி மதம் கடந்து சக மனிதனை தோழ்மையாக பார்க்கறது தான் இறை சக்திகளை முதல் ஸ்டெப் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த முதல் ஸ்டெப்பை கடந்து 2வது ஸ்டெப்புக்கு போனோம் அப்படின்னா 2வது ஸ்டெப்பில் தான் வந்து இந்த தியானம் அப்படி ஒன்று இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இந்த ப்ராசஸில் தான், இந்த முயற்சியில் தான் நான் வந்து இந்த தியானம்ன்ற ஒன்று எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அடுத்த டவுட்டு எனக்கு வந்தது. ஸோ பாரதி கான்செப்ட்டு ஒரு ஸ்ட்ரகிளாக நின்றுட்டேன். அப்போது 2வது என்ன அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிட்லாமா, குடும்ப இல்வாழ்க்கையில் இருக்கலாமா, ஸோ அப்போ 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணலாமா, ஸோ தியானம் பண்ணும்போது இப்படி இருக்கலாமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்தது. ஸோ இதை இப்போ எப்படி நான் வந்து ஓவர் கம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ நான் வந்து இந்த ருத்ராட்சம் வந்து 10th படிக்கும் போதே போட்டது. எங்கள் அம்மா போட்டாங்க. ஸோ இந்த ருத்ராட்சம் போட்டபோது என் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் சரி, இப்போ எனக்கு 33 வயசு ஆகுது. 10th படிக்கும்போது 15 வயசு. ஸோ இடைப்பட்ட காலத்தில் நிறைய பேர் நிறைய ஏஜ் குரூப் பீப்புள் வந்து கழட்டிடு வச்சிருக்காத அப்படின்ட்டு சொன்னாங்க. பட் ஆனால் நான் வந்து உண்மையிலேயே எங்கள் அம்மா மேலே இருக்கிற மதிப்பாலையும் மரியாதையிலையும் இன்னும் போட்டிருக்கேன். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது நீ போட்டிருந்த அப்படின்னா உன்னால் வந்து நார்மலாக எல்லா பீப்புள் மாதிரியும் இருக்க முடியாது, நான்வெஜ் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு சொன்னாங்க. இதை பற்றி எங்கள் அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, நீ போட்டுரு, நீ கெட்ட பாதையில் போன அப்படின்னா அது உன்னை நல்வழிப்படுத்தி உன்னை கொண்டுட்டு போவோம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, தியானம் பண்ணுறது பண்ணலாம். நான்வெஜ் சாப்பிட்றோமோ இல்லை குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறோமோ அது எப்படியோ அது விட்டுட்டு போயிட்டோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் நம்ம வந்து மைண்டு குழப்பிக்க வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துகிட்டு நான் இதை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு ஒரு முழு தெளிவான ஒரு ஐடியாலஜி பிறக்கல இதை பற்றி, இந்த தியானத்தை பற்றி. ஒரு வாரமும் ஒவ்வொரு வீடியோ போட போகிறேன், ஒவ்வொரு புத்தகத்தை பற்றி. ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் எண்டில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை எண்டில் 3 புத்தகத்தை கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன். முன்னுரை, அறிவுரை, அப்புறம் பாடம் 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இந்த புத்தகத்தை நான் முழுசாக காமிக்க விரும்பலை, ஏன்னா இதில் ஒரு மிகப்பெரிய ஃபோட்டோ இருக்குது. ஸோ அகைன் இது இந்த ரிலீஜியஸ்குள்ளே போயிடுமோ அப்படின்ட்டு ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த கண் பார்வையில் போக வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் எண்டில் 3 புத்தகத்தை கம்ப்ளீட் பண்ணி அந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கிற நான் ரிசர்ச் பண்ணி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறத சொல்ல போகிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்மளோட ரொபோட்டிக்ஸ் பிளேலிஸ்ட்டையும் நான் அடுத்தடுத்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணுவேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.